கடன் வாங்கி தான் ஆகணும். எந்த ஒரு அரசாங்கமுமே. அதுல ஒரு பெரிய தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி வாங்கிய கடன்களை எந்த காரணத்திற்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள்? அது சரியாக பயன்படுத்தப்பட்டதா? அல்லது தவறாக பயன்படுத்தப்பட்டதா? இந்த கடன் வாங்கியதில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன? அதில் முறைகேடுகள் என்ன? அப்படிங்கிறத பத்தி அந்த வெள்ளை அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லா செய்தித்தாள்களிலுமே வந்த தகவல் தான் இப்பொழுது வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆட்சிக்கு வருவதற்காக தேர்தலில் நின்று 108 இடங்களை பெற்ற தாவேகா மற்றும் அதன் நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை குறித்து அறியாமலா வந்து ஆட்சிக்கு வந்தார்கள் என்ற கேள்வி வருது இல்லைங்களா? அப்படி அறியாமலா அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. வாக்குறுதிகள் இதுதான் எங்களுடைய நோக்கம், இதுதான் நாங்க நிறைவேற்ற போறோம். பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு படிப்படியாக அதை பண்ண வேண்டியிருக்கு. அதனால முதல் படியாக இதை பண்றோம் அப்படின்ற நடவடிக்கையாக அரசினுடைய நடவடிக்கையை பார்க்க கூடாது. அதை ஏன் நீங்க வாக்குறுதி கொடுக்கும் போதே சொல்லல? நிதி நிலைமையில வந்து ஒரு அவசர நிலை ஏற்பட்டிருக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. மேன்மேடு டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்றாரு. அப்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்வதன் மூலமாக, இப்ப வெளிப்படுத்தி இருக்கிறதன் மூலமாக தாவேகா கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட இங்க நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. அதனால நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு நேரம் வைக்கிறோமே தவிர நாங்கள் வந்து யாரையும் குறை சொல்லுற அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் இவங்க அப்படியே அந்த காரணத்தை எதுவுமே அவங்க சொல்லல. ரெண்டாவது மீண்டும் அதேதான். இப்ப இலவசங்கள் பெறுவதற்காக கடன் வாங்கி கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் உண்மை. இது சீமான் அவர்கள் முன்வைத்த தற்சார்பு கொள்கைங்கிறது வந்து உலகளாவில் வெற்றி பெற்ற ஒரு கொள்கை. அவர் மீது நீங்க விமர்சனம் இருக்குல்ல, அரசியல் ரீதியா நீங்க என்ன விமர்சனம் பண்ணிட்டு போலாம். ஆனால் செய்த அவர் சொன்ன அந்த அவர் முன்வைத்த அந்த பொருளாதாரம் என்பது உலக அளவில் வெற்றி பெற்ற கொள்கை. இப்ப அதைத்தான் நம்ம செஞ்சாகணும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு விஸ்வநாதன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் கோபி. சார், இப்போ ஒரு முக்கியமான கவனிக்கப்படுற ஒரு விஷயமாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து. நிதியமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு. அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நம்ம பேசலாம் முதல்ல. பட் இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டது, அந்த ஒரு நிகழ்வு, நிதியமைச்சர் எப்படி அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாரு, இப்படிங்கிற மாதிரியான ஒரு முதற்கட்ட பார்வைன்னு ஒண்ணு இருக்கும்ல. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. நம்ம ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறத பார்க்கிறோம்னா, வெள்ளை அறிக்கை அப்படின்னா என்னன்னா, என்ன இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்றதுங்கிறது பார்க்கலாம். நிதியமைச்சர் அவர்கள் மேரி வில்சன் அவர் வந்து வெளியிட்ட இந்த அறிக்கை என்பது கடந்த காலங்களில் செய்திகளில் வெளிவந்ததுதான். அதே போல நிதிநிலை அறிக்கையில வந்து கடந்த திமுக ஆட்சியில் என்ன சொல்லப்பட்டதோ அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எடுத்து ஒரு ஜிஸ்டாக ஒரு சுருக்கமாக வெளியிட்டிருக்காங்க. பொருளாதார வல்லுநர்கள் நந்தன் மாசிலாமணி போன்றவர்களிடம் நேற்று இது பற்றி குறித்து நாம் பேசணும். அவர்கள் சொன்ன கருத்து தான் மிக முக்கியமான கருத்து. வெள்ளை அறிக்கை வெளியிடுறது தவறு கிடையாது, தேவைதான். ஆனால் இது என்ன இருக்கு, அது என்ன இருந்திருக்க வேண்டும் அப்படின்னா, கடன் வாங்கியதாக ஒரு குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறாங்க. கடந்த ஆட்சியில ஒரு 4,50,000 லட்சம் கடன் வாங்கிட்டாங்க 5 ஆண்டுகள்ல. விடுதலை பெற்ற நாளிலிருந்து இது வந்து வாங்கிய தொகை 5 ஆண்டுகள் வாங்கிய தொகை பெரிய தொகைன்னு சொல்றாங்க. கடன் வாங்கி தான் ஆகணும் எந்த ஒரு அரசாங்கமுமே. அதுல ஒரு பெரிய தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி வாங்கிய கடன்களை எந்த காரணத்திற்காக இவர்கள் பயன்படுத்தினார்கள்? அது சரியாக பயன்படுத்தப்பட்டதா? அல்லது தவறாக பயன்படுத்தப்பட்டதா? இந்த கடன் வாங்கியதில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன? அதில் முறைகேடுகள் என்ன? அப்படிங்கிறத பத்தி அந்த வெள்ளை அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் விரிவாக சொல்லப்படல. அப்போ கடந்த நிதிநிலை அறிக்கையில என்ன சொல்லப்பட்டதோ, நிதிநிலை அறிக்கையில என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு எங்களுக்கு வருவாய் இருக்கு. இவ்வளவு செலவாயிருக்கு. இவ்வளவு பற்றாக்குறை இருக்கு. இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதைத்தானே இந்த நிதியமைச்சரும் சொல்லியிருக்காரு. இதுல ம். புதிதாக ஒரு தகவலும் இல்லை அப்படிங்கிற பார்வைய அ பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. நாமும் அதே பார்வையில் நம்ம பார்க்கிறோம். 2வதாக நமக்கு இந்த மனதை நெருடக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு வந்து பார்த்தா, நிதியமைச்சர் அவர்கள் இப்ப வந்து இத்தனைக்கும் ஒரு பெரிய கல்வி நிலையத்தினுடைய இயக்குனராக பணியாற்றியவர். அவர் தமிழை உச்சரிப்பதிலும், தமிழை வாசிப்பதிலும் இருந்த அந்த தவறுகளும், பிழைகளும் நம்மை மிகவும் காயப்படுத்துது. ம். காரணம் என்னன்னா, தமிழ் வாழ்க அப்படின்னு வந்து ஊருக்கு ஊர் பலகை வைத்து கடந்த 54 ஆண்டு காலமாக இங்கே ஆட்சி ஆண்ட 2 அதிமுக, திமுக ஆகிய இந்த கட்சிகள், இவர்கள் தமிழை எந்த அளவுக்கு வந்து வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் நமக்கு வந்து கண்கூடாக பார்க்க முடிகிறது. தமிழ் வாழ்க என்கிற பலகை மட்டும் தான் இருக்கிறதே தவிர,
2, 3 4 தலைமுறைகள் வந்து தமிழே தெரியாமல் வளர்ந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதா இருக்கு. குறிப்பா தாவேகாவினுடைய பல சகோதர, சகோதரிகள், இளையோர்களுக்கு தமிழே வாசிக்க தெரியல. அந்த தலைமுறையே எடுத்துக்கலாம். தாவேகா மட்டும் இல்ல. இந்த தலைமுறையே அப்படித்தான் தமிழை வாசிக்க இயலாமல் இருக்கு. இது ஒரு கவலை தரக்கூடிய ஒன்று. எனவே அரசாங்கம் இதிலும் வந்து நம்முடைய அமைச்சர் பெருமக்களும், அதே போல அதிகாரிகள் எல்லாம் தமிழை கற்றுக்கொள்ளலாம். பெரிய காரியமே இல்லை. இந்த எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்வதற்கு அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. மொபைல் மொபைல் ஃபோன்ல. சோ அதனால அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளை இந்த இடத்துல நம்ம வச்சுட்டு இருக்கோம். இது ஒரு மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒன்றா இருக்கு. அது ஃபினான்ஸ் மினிஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸா பார்க்கும்போது ஒரு கிரிப் இல்லாத மாதிரி இருக்குதோ! அவருடைய அவருடைய பேச்சும், நடவடிக்கையும். இல்ல அவர் என்னன்னா இவர் ஒரு 10, 15, 20 நாட்கள் தான் ஆட்சின்னு வச்சுக்கங்களேன். வந்த உடனே அவர் அனைத்தையும் கரைத்து குடித்திருக்க வேண்டும் என்கிற நியாயம் இல்லன்னா கூட, அதிகாரிகளாவது சொல்லிக் குடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். என்னன்னா, ம். நீங்க ஒரு 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 மிக முக்கியமாக ஒரு சுருக்கமாக என்னென்ன காரணங்கள் என்று சொல்வதை வந்து, அவர் வரிசைப்படுத்தும்போது இந்த காரணத்த சொல்லியிருக்கணும். இப்ப வெள்ளை அறிக்கை எதுக்கு? இதை முதலில் மக்களுக்கு தெளிவுபடுத்தணுமா இல்லையா? இந்த தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலையை குறித்து நாங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுகிறோம் என்றால், அது மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில் இருக்கு. அதன் காரணமாக நாங்கள் புதிதாக ஆட்சிக்கு வந்ததனால், நாங்கள் பல திட்டங்களை செயல்படுத்துவதில் எங்களுக்கு இது இடையூறாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு தான் வெள்ளை அறிக்கை கொண்டு வர்றாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இப்படி ஒரு நிதிநிலை இருக்கிறது என்பது எல்லா செய்தித்தாள்களிலுமே வந்த தகவல் தான் இப்பொழுது வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆட்சிக்கு வருவதற்காக தேர்தலில் நின்று 108 இடங்களை பெற்ற தாவேகா மற்றும் அதன் நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை குறித்து அறியாமலா வந்து ஆட்சிக்கு வந்தார்கள் என்ற கேள்வி வருது இல்லைங்களா? அப்படி ம். அறியாமலா அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. எடுத்துக்காட்டாக ரூ. 1000 உரிமைத் தொகையை ரூ. 2500 உயர்த்தி கொடுப்போம். வேலையில்லாத மாணவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை கொடுப்போம் என்று கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கே 10, 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிற ஒரு வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கும்போது, அவர்கள் நிதானித்திருக்க வேண்டும். விவசாயிகளுக்கான கடன்களை பூரா தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல ரூ. 50,000 ரூ. 75,000 அளவுக்கான கடன்களை தள்ளுபடி செய்றோம்னா, அப்ப 75,000, 50,000க்கு மேல இருக்கவங்கலாம் விவசாயிகள் கிடையாதா? நீங்கள் 50,000, 75,000க்கும் குறைவாக ஒரு விவசாயம் செய்யக்கூடிய, ஒரு வேளாண் செய்யக்கூடிய ஒரு விவசாயி, அவர் வந்து தக்காளி பயிரிடுகிறார்ன்னு வச்சுக்கங்களேன். தக்காளி பயிரிட்டு 1 கிலோ அவருக்கு வந்து ரூ. 5 அடக்கமாகிறது அப்படின்னா, ஒரு ரூ. 1 கூடுதலா விற்றால் தான் ரூ. 1 லாபம். அவர்கள் ஒரு 3 மாத காலம் உழைத்ததற்கு 1 கிலோவுக்கு ரூ. 1 லாபம் வைத்து, ஒரு 1000 கிலோ வித்தால் அவருக்கு ரூ. 1000 தான் லாபம். ஆனால் அவர்கள் சந்தைக்கு கொண்டு போகும்போது, அது ரூ. 3க்கு விற்பனை ஆகிறது என்றால், அந்த ரூ. 2 என்கிற ரூ. 3 அவர்களுக்கு ரூ. 2 நட்டம், ரூ. 1 லாப நட்டம். ரூ. 3 அவர்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நீங்க 50,000 குறைவான விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து தள்ளுபடி செய்றோம்னா, இல்ல சார் இப்போ 50,000க்கும் இந்த வாக்குறுதி 75,000க்கும் மேல விவசாயம் பண்றாங்க இல்லையா? அவர்களுக்கு அந்த நட்டம் அதிகரிக்கத்தானே செய்யும். இல்ல சார் இந்த அவர்கள் பெருத்த நட்டம் வாக்குறுதிகள் வந்து ஏற்படுகிறது. இல்ல இந்த வாக்குறுதிகள் இதுதான் எங்களுடைய நோக்கம். இததான் நாங்க நிறைவேத்த போறோம். பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்க்கு அ படிப்படியாக அத பண்ண வேண்டியிருக்கு. அதனால முதல் படியாக இத பண்றோம். அப்படின்ற நடவடிக்கையாக அரசினுடைய நடவடிக்கைய பார்க்கக் கூடாதா? அத ஏன் நீங்க வாக்குறுதி குடுக்கும்போதே சொல்லல? ம். தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி குடுக்கும்போதே, இதெல்லாம் எங்களுடைய இலக்காக கொண்டு நாங்கள் வருகிறோம். வந்து நாங்கள் நிதிநிலையை பார்ப்போம். நிதிநிலையை பார்த்து அதை எப்படி சரி செய்ய முடியும் என்று அறிந்து, அதற்கு ஏற்ப நாங்கள் கொடுப்போம்ன்னு சொல்லியிருந்தா, நீங்கள் நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது நீங்களும் சராசரி அரசியல்வாதிகள் போல பொய்யான வாக்குறுதிகள குடுத்துட்டு, வந்ததுக்கு பிறகு இல்ல, இல்ல நிதி நிலைமை சரியில்ல. நிதி நிலைமை சரியானதுக்கு அப்புறம் 6 மாசத்துல இதெல்லாம் சரி செய்றோம்ன்னு சொல்றது வந்து, அது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம ஏற்றுக்கொண்டாலும் கூட. மக்கள் வந்து பார்ப்பாங்க, ஏன்பா அது என்னப்பா அவங்களே அதே மாரி தான் திமுக 2021ல அவ்வளவு 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் குடுத்தது. கடைசியில பாதிய கூட நிறைவேத்தல. அதே மாரி தான் நீங்களும் இப்ப சொல்றீங்க என்று கேட்பாங்க. அது அந்த நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறத ஆட்சியாளர்கள் உணர்ந்துக்கணும். இப்ப எடுத்துக்காட்டா நான் இதுக்காக சொல்லல. பெருமைக்காகலாம் சொல்லல. நாம் தமிழர் என்ன சொன்னாங்க? முடியாது. இலவசங்கள் கொடுக்க முடியாது. ஏற்கனவே ரூ. 1,00,000 வந்து வட்டி செலுத்திட்டு இருக்கிறோம். நிதி நிலைமையே மொத்தம் 3, 4 லட்சம் ரூபாய்க்கு தான் பட்ஜெட்டே இருக்கு. எனவே இது சாத்தியமில்லை அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க. ம். அவர்களுக்கு வாக்களிக்காமல் நாங்கள் 6 சிலிண்டர் குடுக்கிறோம். ரூ. 2,500 பணத்தை உயர்த்தி குடுக்கிறோம் என்று சொன்ன காரணத்தினால் மக்கள் ஒரு ஆர்வத்துல வந்து வாக்களிச்சுட்டாங்க இல்லைங்களா? இது மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒன்று தானே. இதைத்தானே கடந்த 54 ஆண்டு காலமாக திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் செய்தன. அதையே ஏன் அந்த தவறை வந்து தாவேக்கா செய்யணும்னு தான் கேட்கிறோம். எனவே இவர்கள் தவறில்ல. இவருடைய இலக்கோ, நோக்கமோ நம்ம தவறு சொல்லல. ஆனால் அணுகுமுறைகள் தான் தவறுன்றோம். அப்ரோச் தான் தவறு. சொன்ன விதம் தான் தவறு. இன்னும் கெட்டு போகல. இன்னும் கூட அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாக்குறுதிகளை படிப்படியாக சரி செய்தால் அவர்கள் நிச்சயமாக எதிர்காலம் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம்.
ஓகே. இதுல இப்ப இவங்க சொன்ன விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சிச்சுவேஷன் நிதி நிலைமையில வந்து ஒரு அவசர நிலை ஏற்பட்டிருக்குன்ற வார்த்தைய யூஸ் பண்றார். மேன் மேட் டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற வார்த்தைகள யூஸ் பண்றார். அப்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்வதன் மூலமாக, இப்ப வெளிப்படுத்தி இருக்கிறதன் மூலமாக, தாவேகா கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இத புரிஞ்சுக்கலாமா? இப்ப நம்ம எது கேட்டோம் எதுவும் கேட்க முடியாது. கேட்டாலும் கூட நாங்க தான் வெள்ளை அறிக்கையிலே சொல்லியிருக்கோம் இல்லங்க. இப்ப இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு. அதனால இப்போதைக்கு எங்ககிட்ட இது எதிர்பார்க்க முடியாது. பட் நாங்க செய்றோம். அதெல்லாம் சரி பண்ணி செய்றோம். அப்படின்ற மாதிரியான காரணங்கள உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாமா இத? இல்ல இது நல்ல வாய்ப்பு. அவர்கள் இதை பயன்படுத்தி இருக்கணும். சரி வந்துட்டாங்க. ஏன்னா அவர்களே எதிர்பாராத வெற்றி தான். 108 இடங்கள் வெற்றி என்பது உண்மையிலேயே தாவேக்கா வந்து எதிர்பார்க்காத வெற்றி தான். அவர்கள் சொன்னாங்க. நாங்க தான் முழுக்க 234 தொகுதியில் வெல்வோம் என்றெல்லாம் நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் 108 இடங்களே அவர்கள் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அப்படிங்கிறது அவருடைய செயல்பாடுகள்ல இருந்து நமக்கு தெரியுது. சரி பரவால்ல. மக்கள் அந்த மேண்டேட் குடுத்துட்டாங்க. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும். அதை நம்ம வந்து நிச்சயமாக வரவேற்கிறோம். அப்படி வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்னா, இது போன்ற குறைகளை சொல்லாம, இது போன்று வந்து நீங்கள் வந்து பழியை அ ப முந்தைய ஆட்சியாளர்கள் மீது போடாம, இப்ப உங்க கையில முழுமையான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கல்லாப்பெட்டி சாவி உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வெள்ளை அறிக்கையின் மூலமாக நீங்கள் கடந்த காலத்தை குறை கூறுவதை மட்டும் நிறுத்திவிட்டு, இதிலிருந்து எப்படி நாங்கள் சரி செய்து எங்கள் இலக்குகளை அடைய முடியும்னு நாங்க பார்க்கிறோம். என்று தான் இவர்கள் மக்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கணும். அந்த இடத்துல ஒரு லாகிங் இருக்குங்களா? இப்ப இதுல வந்து இதுக்கான சொல்யூஷன்ஸ் எங்களுக்கு அதனால நாங்க இந்த மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான அந்த சொல்யூஷன்ஸ் பார்ட்ட பத்தி பேசவே இல்லன்றது ஒரு ஏமாற்றமா இருக்கா? அதத்தான் சொல்றேன். அதுதான் இவர்கள் செய்த தவறுன்னு சொல்றோம். நாங்கள் மக்களை இந்த இலக்குக்கு எடுத்துட்டு போறதுக்காக நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். வந்து பார்த்தபோது நிலைமை இப்படி இருக்கு. எனவே இது சரி செய்து தான் அந்த இலக்கை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நாங்கள் இந்த நாங்கள் எதிர்பார்த்ததை விட இங்க நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. அதனால நாங்கள் எங்களுக்கு வந்து உங்களுக்கு நேரம் கேட்கிறோமே தவிர, நாங்கள் வந்து யாரையும் குறை சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் இவங்க அப்படியே அந்த அந்த காரணத்தை எதுவுமே அவங்க சொல்லல. 2வது மீண்டும் அதேதான். இப்ப இலவசங்கள் பெறுவதற்காக கடன் வாங்கி கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் உண்மை. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஆ பொருளாதார வல்லுநர்களை எல்லாம் வைத்து ஒரு பெரிய குழுவினர் வைத்து ஆட்சியை தொடங்கினார் மு.க. ஸ்டாலின் ஐயா 2021ல. அவரே அந்த பொருளாதார வல்லுநர்கள் ஆலோசனைகள் கேட்காம விட்டுட்டாரோ அப்படிங்கிறது தான் நமக்கு 24ல வரக்கூடிய ஒரு 26ல் வரக்கூடிய ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. இவ்வளவு பொருளாதார வல்லுநர்களை பக்கத்துல வச்சுட்டு எப்படி இப்படி வந்து ஒரு தவறான ஒரு பொருளாதார முடிவுகளை எடுத்திருக்க முடியும் அப்படின்னு. காரணம் என்னன்னா, இப்போ பொருளாதார வல்லுநர்கள் அவங்க சொல்றது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 100 நமக்கு வருமானம் வருதுன்னா தமிழ்நாடு அரசுக்கு, ரூ. 55 ஊதியத்துக்கு போயிருது. அரசு ஊழியர்கள் எல்லாருடைய ஊதியத்துக்கு, சம்பளத்துக்கு போயிருது. மீதி ரூ. 45 இருக்கு. இந்த ரூ. 45ல வாங்கிய கடனுக்கான வட்டி இருக்கு இல்லைங்களா? வட்டி, அப்புறம் அசலோடு சேர்ந்த வட்டிய திருப்பி குடுக்கணும். அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதையும் வந்து அன்றாடம் செலுத்தணும். இது இல்லாம ஊதியர்களுக்கான ஓய்வூதியம், அரசு ஊழியர்களுக்கான பென்ஷன் குடுக்கணும் இல்லைங்களா? பென்ஷனு அவங்களுக்கான பலன்கள் எல்லாம் குடுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த மீதமுள்ள ரூ. 45ல ரூ. 35 பக்கமா ரூ. 33 பக்கமா அதுல செலவாயிடுது. மீதம் நமக்கு தமிழ்நாடு அரசுக்கு வருவாயாக எந்த விதமான கமிட்மென்ட்டும் இல்லாம மீதமாகக்கூடிய தொகை வெறும் ரூ. 12ன்றாங்க. ரூ. ஓ! 100ல. அது வெறும் ரூ. 12 தான் மிச்சமாகுது. அந்த ரூ. 12 நீங்க கொண்டு போய் ஒரு முதலீடு போட்டு, அதிலிருந்து வருவாய் எடுத்து நீங்க சமாளிக்கணும். இதுதான் உண்மையான இந்த நிதி நிலைமையை பற்றி நிதியமைச்சர் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ம். ஏங்க மொத்தம் ரூ. 12 மட்டும் தாங்க எங்களுக்கு மிச்சமாகுது. 100க்கு இந்த ரூ. 12 வச்சு நாங்க என்ன செய்ய முடியும்? நம்ம அடுத்தது என்ன டெவலப்மென்ட் போக முடியும்? அப்ப என்ன செய்யணும்னா, ஒன்று இந்த பொருளாதார லீக்கேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய கசிவுகளை எல்லாம் அவர்கள் முதலில் அடைக்கணும். எங்கெங்கெல்லாம் பணம் விரயமாகுதோ, அந்த துறைகளில் வந்து அந்த கசிவை வந்து அடக்க வேண்டும். அடுத்ததாக இந்த பொருளாதாரத்திற்கு வலிமைக்காக நாம் தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி சென்றால் மட்டும் தான் பிழைக்க முடியும். இது நம்ம மீண்டும் சொல்ல போனோம்னா, இது சீமான் அவர்கள் முன்வைத்த தற்சார்பு கொள்கைங்கிறது வந்து உலகளாவில் வெற்றி பெற்ற ஒரு கொள்கை அது. அவர் மீது நீங்க விமர்சனம் இருக்குல்ல, அரசியல் ரீதியா நீங்க என்னமோ விமர்சனம் பண்ணிட்டு போலாம். ஆனா அவர் சொன்ன அந்த அவர் முன்வைத்த அந்த பொருளாதாரம் என்பது உலக அளவில் வெற்றி பெற்ற ஒன்று. இப்ப அதத்தான் நம்ம செஞ்சாகணும். எல்லாத்தையும் நம்ம வந்து தனியார் மயமாக்கிட்டோம். எல்லாத்தையும் இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சுட்டோம். இதெல்லாம் நமக்கு பிழை இது. நம்மகிட்ட இப்ப "என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ன்னு" அன்னைக்கு வந்து பாடிய பாடல் வந்து இன்றும் நமக்கு அப்ளை ஆகுது. நம்மகிட்ட எல்லா வளமும் இருக்கு. மேன் பவர் இருக்கு. இன்று நீங்க ஜென்சி அ ஒரு சமூகம் தான் வாக்களிச்சிருக்காங்க. அவர்கள் எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பு இங்கே நம்ம இந்த 54 ஆண்டு கால இந்த
2 கட்சிகள் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குனார்களான்னா இல்ல. அதே போல நமக்கு வந்து பொருளாதார தொழில் வளர்ச்சிக்கு உதவுனாங்களான்னா இல்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு 2 கம்பெனி வந்துட்டு போயிட்டு வெளியில போயிட்டாங்கன்னு சொல்றது. அதையே பேசிட்டு இருக்காங்களே தவிர, இங்குள்ள பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்கான என்ன செயல் திட்டங்களை முன்வச்சாங்க? திருப்பூருங்க பல ஆயிரம் கோடி நமக்கு வந்து அந்நிய செலாவணி கொடுக்கக்கூடிய திருப்பூர். அதனுடைய வளர்ச்சிக்கும், ஸ்டெபிலிட்டிக்கும் என்ன இந்த 54 ஆண்டு காலம் செய்யப்பட்டது? ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய ஈரோடு, அதே போல இப்ப நீங்க வந்து அ அவிநாசி பக்கமெல்லாம் போனீங்கன்னா, இந்த காடா உற்பத்தி இருக்கும். துணி உற்பத்தி. அது செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் அப்படியே அழிந்து கொண்டிருக்கின்றன. கைத்தறி நெசவு, அது இன்னைக்கு என்ன ஆச்சு? பவர்லூம் என்ன ஆச்சு? இதெல்லாம் நீங்க அடிப்படை மனிதன் மிகப்பெரிய ஏற்றுமதி கொடுக்கக்கூடிய அதற்கு என்ன இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் செய்தாங்க? அது போன்ற ஒரு கவனம் செலுத்துவதற்கு இந்த வெள்ளை அறிக்கையில என்ன சொல்லப்பட்டது? ம். தமிழ்நாட்டில் நசிந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை எல்லாம் நாங்கள் முன்னேற்றி, அதன் மூலமாக வருவாய் ஈட்டி, அந்த லாபத்தைக் கொண்டு இந்த கடன்களை அடைத்து, உங்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்கணும். அது எதுவுமே இல்ல வெள்ளை அறிக்கையில. அரசு கையில இருக்கக்கூடிய ஒரே லாபம் தரக்கூடிய நிறுவனம் டாஸ்மாக் சாராய கடை மட்டும் தாங்க. அதை விட அரசுக்கு வந்து வருவாய்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரப்பதிவுத் துறை, அப்புறம் கல்வி போன்ற வ அ வ நிறுவனங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரி, அப்புறம் டாஸ்மாக். இதை தவிர தமிழ்நாடு அரசிடம் வந்து அரசு ரீதியாக லாபம் தரக்கூடிய ஒரு நிறுவனங்களும் இல்லை. இந்த போக்குவரத்து, அதே போல மின்சாரத்துறை எல்லாம் நட்டத்துல போயிட்டு இருக்குன்னு 10 வருஷம், 15 வருஷமா தெரியுமே மக்களுக்கு. இவர்கள் புதிதாக வந்து ஒண்ணும் சொல்லல. அதை லாபகரமாக செய்வதற்கு என்ன வழி என்று இந்த வெள்ளை அறிக்கையில இல்ல. எனவே ஓகே. பொருளாதாரத்தை நாங்கள் வலிமைப்படுத்துவதற்கான எந்த விதமான தங்களுடைய ரோட் மேப்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ரோட் மேப் வந்து இல்லாம, எதிர்கால திட்டம் இல்லாம, அப்படியே செய்தித்தாள்கள்ல வந்ததையும், நிதிநிலையையும் எடுத்து அறிவித்து போயிருக்கிறார் நிதியமைச்சர் ம மேரி வில்சன் அவர்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே சார். இதுல அ சட்டமன்றம் கூடப் போகுது. அதுக்கு முன்னதாக 1 நாள் முன்னதாக இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டது. சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுவதையும், அதற்கு முன்பாக இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டதையும் கனெக்ட் பண்ணி என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு மக்கள்? ரொம்ப சிம்பிள் தான். சட்டமன்றத்துல யாரும் கேள்வி கேட்டுறாதீங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம். நீங்க ஏன் அத செய்யல? நீங்க ஏன் வந்து குடுத்த வாக்குறுதிகள் நிறைவேத்தல? அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே அறிவிக்கிறாங்க. அது அது இப்படியும் ஒரு தவறு பார்க்கலாம் இல்ல. இப்படியும் வெள்ளை அறிக்கை பார்க்கலாம். இப்போ வெளியிட்டு தாவேகா அரசு மேல ஒரு இந்த மின்வெட்டு, அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்பான விஷயங்கள எதிர்க்கட்சிகள் தொடுக்க காத்திருக்கும்போது, இந்த வெள்ளை அறிக்கை தொடர்பான தகவல்கள வச்சு டிஃபெண்ட் பண்றதுக்காக தாவேகா அரசு இத பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஆமா. அதுதான். இப்ப சட்டமன்றத்துல யார் கேள்வி கேட்டாலும், நாங்க தான் வெள்ளை அறிக்கைய குடுத்துட்டோமேங்க. ஏங்க அந்த கேள்வி கேட்கிறீங்க? அப்படின்னு சொல்லி அமர வைத்து விட முடியும். அல்லது இவங்க 110 விதியின் கீழ் வந்து எல்லா அறிக்கையும் வாசிச்சுட்டு போயிருவாங்க. இவருடைய திட்டங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெள்ளை அறிக்கை வெளியிட்டதை நாம் தவறுன்னு சொல்லலங்க. அது அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை செய்யட்டும். ஆனால் நாம் சொன்ன இந்த கூறுகளை எல்லாம் அவர்கள் அதுல சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது தான். எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போறீங்க? இது எங்களுக்கு தெரிஞ்சது தாங்க. ப பதி ம். பதி பத் ப 10,00,000 கோடி கடன் ஆயிருச்சு. ஆக்சுவலா 4,00,000 கோடி வந்து தான் கடன் தான் திமுக அரசு உருவாக்கியது. இப்ப ஒட்டுமொத்தமா திமுக மேல 10,00,000 கோடி போட்டாங்க. இதுல அதிமுக வாங்கிய கடன்களும் இருக்கு. அதுக்காக திமுக கண்மூடித்தனமாவும் நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது. 5 ஆண்டுகளில் 4,00,000 கோடி ரூபாய் வாங்கினார்கள் என்பதுதான் திமுக மீது நாம் சொல்லக்கூடியதா இருக்கு. அதுவும் அந்த கடன் வாங்குறது பத்தி தவறும் இல்ல. அந்த கடன்கள் எப்படி முதலீட்டுக்காக இப்ப நானோ நீங்களோ ஒரு வேலை இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அரசாங்கம் ஒரு சுய உதவி அப்படிங்கிற இந்த இடத்துல கடன் குடுக்குது. ரூ. 10,00,000 கடன் குடுக்குதுன்னா, ரூ. 10,00,000 கடன் நீங்க ஒரு 10,00,000 நான் ஒரு 10,00,000 கடன் வாங்கி, அதை ஒரு எந்திரங்கள் வாங்கி, அதில் பொருட்களை உற்பத்தி செய்து, அதை கொண்டு போய் விற்பனை செய்து, அதில் லாபம் ஈட்டியிருந்தா தவறில்ல. நம்ம 2 பேரும் ஆளுக்கு கிடைக்கிற ரூ. 10,00,000 நம்ம நம்ம சுத்தி இருக்கிற 10 பேத்துக்கு ஆளுக்கு ரூ. 1,00,000 பிரிச்சு குடுத்து, நல்லா நீங்க வந்து இது உங்களோட உரிமை தொகை வச்சுக்கங்கன்னு குடுத்துட்டு போனா, அப்ப நான் 10,00,000 கோடி எப்படி 10,00,000 கடன் கட்டுவோம் நம்ம 2 பேரும். நாளைக்கு கரெக்ட். கடன்காரங்களா நிப்போம். தனி மனிதர்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, நம்மள இருக்கிற எந்திரங்கள் எல்லாம் புடுங்கிட்டு போய் ஜப்தி பண்ணிருவாங்க. இல்லாட்டி நம்ம கைது பண்ணி உள்ள வச்சுருவாங்க. தமிழ்நாடு அரசாங்கமா இருக்கு. அதுல 2வது சொத்து இருக்கு. நாளைக்கு என்ன சொத்த பூரா வேணா பறிமுதல் பண்ணலாம். அந்த உலக வங்கிகளும், பிற வங்கிகளும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி போகக்கூடிய நிலைமையில தான் தமிழ்நாடினுடைய நிதிநிலை இருக்கு. இதை வெளிப்படையாக சொல்லியிருந்தால் அது உண்மையான வெள்ளை அறிக்கை. மற்றபடி நீங்கள் குறிப்பிட்டதைப் போல சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வடிவேலு ஒரு திரைப்படத்துல சொன்னா போலதான், "கூட்டத்த மட்டும் என் பக்கம் நெருங்க விட்டுறாதீங்கப்பா" என்பதைப் போல வந்து சட்டமன்றத்திற்குள்ள எதிர்க்கட்சிகளை நெருங்க விட்டுறாதீங்கப்பா என்று சொல்லி தான் இப்படி ஒரு அறிக்கை நீங்கள் சொல்வதைப் போல தற்காப்புக்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஓகே. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்கள பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. வணக்கம்.